வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் உடல்நல குறைவுகள் இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது அதை சரி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உடல் எடை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் எடை இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது, உடல் எடையை குறைக்க வேண்டிய நிபந்தனையில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக ஊட்டச்சத்து மிக்க பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உங்களுடைய உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுக்கும், உடல் எடையை குறைக்கும். உங்களுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையுமே கரைத்து அது உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ உங்களுடைய கொழுப்புகளை ஆரோக்கியமான முறையில் எரித்து விடும். அப்போ அது மாதிரி எரிக்கும் பொழுது உங்களுக்கு தொப்பை போன்ற அமைப்பு இருக்காது. அதிகப்படியான உடல் எடை அந்த கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பெறுவீங்க. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி வலிமையான எலும்புகள் உருவாக்குவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும். இப்போ ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறையும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களுடைய செயல்பாடு வெகுவாக குறையணும் அப்படின்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்குது. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்க எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வலி போன்ற எந்த பிரச்சனையுமான மூட்டு அலர்ச்சி, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை வலுப்பெற வைக்கிறது. தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்குது. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக நமக்கு குறைக்கப்படும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நமக்கு நீக்கப்பட்டு கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமாகவே நம்மளுடைய கண்கள் இருக்கும். மூளை செயல்திறன் சிறப்பாக இருப்பதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்குது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும். செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவோம். ஞாபக சக்தியும் நமக்கு அதிகரிக்கும். எந்த விதமான மூளை தொடர்பான பிரச்சனையும் இருக்காது.
சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்குது. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு வந்து குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வந்து செய்யுது. ஸோ சுவாச நோய்கள் வந்து தீர்வதற்கு தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதனால் நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து வெளியேறிடும். நுரையீரல் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். மூச்சு விடுதலில் சிரமப்படுறது, காச நோய் ஏற்படுவது, ஜலதோஷம் ஏற்படுவது, ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்ரோக்ளெரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், இரத்த நாளங்களில் அதிகமான கொழுப்புகளை படிய வச்சு அந்த இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வழியாக சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு. அந்த நோய்க்கு பேர் தான் ஆர்த்ரோக்ளெரோசிஸ். ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள், பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து படியாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும், படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும்போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான கடுமையான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து அனைத்துமே உடலிலிருந்து வந்து வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொரு ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும். தோல் செல்கள் வந்து மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக நமக்கு வந்து செயல்படும். இதன் மூலமாக நம்முடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், இறந்த செல்கள் அழிக்கப்பட்டு கழிவுகள் அதெல்லாமே நமக்கு வந்து வெளியேற்றப்படும் போது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து எதுவுமே ஏற்படாது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகளே இருக்காது. தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக நமக்கு வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தலைமுடிக்கு கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை வந்து உடனே நமக்கு வந்து நீக்கிடும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தூண்டி கொடுக்கும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை ஏற்படுவதும் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து மிக விரைவில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய தலைமுடி, கூந்தல் அமைப்பு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வழங்குறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி கொண்டு ஊட்டச்சத்தை பெற்று நலமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய்களையும் அதிகாலையில் எடுத்துக்கோங்க, நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.